தேவனுடைய ஆலயத்துக்கு 5000 தாலந்து பொன்னையும் 15000 தங்க காசையும் 15000 தாலந்து வெள்ளியையும் 11000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கர்த்தருக்கு தாவீதினிடத்துல காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்துக்கென்று கோசோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். புரிஞ்சா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை உயர்த்துங்கன்று. வந்து சேரும்போது கடனாளிகள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். ஆனா சில காலங்கள்ல கடனாளிகள் அல்ல, கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறவர்கள், தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி அள்ளி கொடுத்தவர்கள் யாரு தெரியுமா? ஒரு காலத்தில் கடனாளியாய் வந்து சேர்ந்தவர்கள், ஒரு காலத்தில் முறுமுறுக்கிறவர்களாய் வந்து சேர்ந்தவர்கள், ஒரு காலத்தில் கடன் பிரச்சனையினால, கஷ்ட நஷ்டத்தினால, தரித்திர வறுமையினால ஒடுக்கப்பட்டு கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்தப்பட்டு சிறுமைப்பட்டவர்கள் இன்றைக்கு தங்கள்கிட்ட இருக்கிறத அள்ளி கொடுக்குறாங்க. அவைகளின் மதிப்பு கோடி 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 ரூபாய்க்கு பெருமானமான பொன்னையும் பொருளையும். யார் கையில் ரத்தினம் இருந்துச்சோ அவங்கெல்லாம் ரத்தினங்களை, அதானே, யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பொக்கிஷத்துக்கென்று வேலை செய்கிறவங்ககிட்ட கொடுத்தாங்களாம். எப்படியா வந்துச்சு? இது கர்த்தராலே வந்துச்சு. கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது.